மும்முனை போட்டினே இப்ப களம் 3 முனை போட்டியா இருக்குது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படியே சொல்றீங்க. அப்படி இல்லையா? அது மாதிரி ஒண்ணும் களத்துல தெரியல. உங்களுக்கு எதிர் போட்டியாக பாமக அங்க களத்துல நிக்குது. என்னதான் இருந்தாலும் எல்லாம் அவங்க சொந்த பந்தங்கள். ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை பெரிய அளவுக்கு குறிவைத்துதான் பாமக நிக்கிறது அப்படின்னு ஒரு பார்வையும் சொல்றாங்க. இதுவரையிலும் சொல்லல. ஆனா இது சொல்லாமான்னு தெரியல. ஆனா தப்பாயிடாம பாத்துங்க. அன்புமணி பழகிறதுக்கு நல்லவர். 2016 தேர்தலில் நின்னாரு. அவர் எனக்கு அண்ணன். எல்லா இடத்துலயும் மரியாதையா பழகுவாரு. ஒரு நிகழ்ச்சியில பார்த்தாலும் சரி, இல்ல வீட்டுக்கே வரக்கூடிய அளவுக்கு என் மீது மரியாதை உள்ளவர். அவர் தான் என்னை எடுத்து போட்டிடுறார். அது எனக்கும் சங்கடம், அவருக்கும் சங்கடம். நாங்க 2 பேரும் பழக்கத்துக்கு அவரை நான் குறை சொல்ல போறதில்ல, அவர் என்ன குறை சொல்ல போறதில்ல. ஏன்னா நாங்க 2 பேருமே தேர்தலில் தான் புதுசு. நாங்க எந்த பதவியிலும் இல்லை. எங்க பேர்ல தனிநபர் மீது எந்த விமர்சனமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி 13 இடைத்தேர்தலில் நிக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்னியர்களுக்கான கட்சி, அவர்களுக்காக போராடுகிற கட்சி அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற மட்டும்தான் வன்னியரா? நாங்கெல்லாம் வன்னியர் இல்லையா அப்படின்னு நம்ம ஆழ்வார் கேட்டார், ஜெகத் ரட்சகன்.